கௌரி வெங்கடேசன் அவர்கள் வருகிறார்கள். இவங்களும் சென்னையை சேர்ந்தவங்க தான். ஐடி தொழில்நுட்ப துறையில் இருந்து கொண்டு மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 9 வருஷங்களா அவர் அமெரிக்கால இருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் அவங்க சுருக்கமா சொன்னாங்க அப்படின்னா, சென்னையில இருக்கிற ஃபில்டர் காஃபில இருந்து அமெரிக்கால இருக்கிற ஸ்டார் பக்ஸ் காஃபிக்கு மாறினது என்னுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவர் பிக் பாஸ் கவிதா ஜவஹர் மேடம் அவர்களே, கணவன் மனைவிதான் இன்னும் பிக் பாஸ் என்று நம்பிக்கொண்டிருக்கும் எதிரணி பெண்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். துபுச்சிக்கு பிக் பாஸ். இந்த மியூசிக் பசங்க வந்த உடனே எப்படி கேட்கும்னா, தப்புச்சிக்க பிக் பாஸ். காரணம், இந்த பசங்க முன்னாடி நம்மளால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எதை பண்ணாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் என் ஃப்ரெண்டோடைய பொண்ணு போனை வச்சு விளையாடிட்டு இருந்தது. அவங்க அப்பா தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு போயிட்டாரு. உடனே அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்த அப்பா பக்கத்துல இருந்த போனை எடுத்து அவர் கை கட்ட விரல வச்சு அமுக்குச்சு, அன்லாக் பண்ணிச்சு, போனை எடுத்துட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பசங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க, கத்து கொடுக்கறவங்களாகவும் இருக்கிறாங்க. ஒரே சமயத்துல அப்பாவுக்கு டிவில நியூஸ் பார்க்கணும், அம்மாவுக்கு சீரியல் பார்க்கணும். ஆனா அந்த வீட்டு குழந்தை கார்ட்டூன் பார்க்கணும்னு கேட்டுச்சுன்னா அந்த வீட்டுல என்ன சேனல் ஓடும்னு நினைக்கிறீங்க? சோட்டா பீமோ டோரா புஜ்ஜியோ தானே. இந்த மாதிரி நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய தினசரி விஷயங்களை கூட தீர்மானிக்கிறது இந்த பசங்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு டிட்டர்ஜென்ட் விளம்பரத்துல ஒரு சின்ன பையன் விளம்பரப்படுத்துறான், கரை நல்லதுன்னு. இந்த பையன் என்ன டிட்டர்ஜென்ட் வாங்க போறானா இல்ல துணி துவைக்க போறானா? இந்த மாதிரி டிவி விளம்பரங்களை குழந்தைகளை காட்டுறது ஆகட்டும், இல்ல அவங்க கடைக்கு போறப்ப அவங்க கை கெட்டுற மாதிரி சாக்லேட் பிஸ்கெட்டுக்கு எல்லாம் அடுக்கி வைக்கிறது ஆகட்டும், அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட்ல இருந்து அவங்க விளையாடக்கூடிய பொம்மைகள், உடுத்தக்கூடிய ஆடைகள் வரையும் எல்லாத்துக்கும் விலையேற்றி வைக்கிறதாகட்டும், இந்த குட்டி பிக் பாஸை வைத்து ஒரு மிகப்பெரிய வணிகமே இருக்கு. காரணம், இவர்கள் தான் ஒரு வீட்டுடைய டிசிஷன் மேக்கர்ஸ். ஃபோர்ப்ஸ் மேகசின் வெளியிட்டுல உலக பணக்கார யூடியூபர்ஸ் வரிசையில முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவை சேர்ந்த 9 வயது சிறுவன் ரயன் காஜி. 27 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட ரயன் காஜி டாய்ஸ் ரிவ்யூ பண்ணதன் மூலமாகவே போன வருடம் 200 கோடி ரூபாய் ஈட்டி பணம் சம்பாதிப்பதற்கு வயது ஒரு தடையே இல்லை என்று நிரூபித்திருக்கிறான். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு நம்ம கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. காரணம், அவர்கள் ஒரு பொழுதும் பொய் சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய வலிமையே இருக்கிறது. உலகத்துல இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, கிளைமேட் சேஞ்சால ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னு. ஆனா இதை யாருமே பெருசா கண்டுக்கல. ஆனா 2018 யுனைடெட் நேஷன் கான்பரன்ஸ்ல ஸ்வீடனை சேர்ந்த 15 வயது பெண் பிள்ளை கிரெட்டா துன்பர்க் இதை பத்தி பேசும் பொழுது இந்த உலகமே திரும்பி பாக்குது. அலெக்ஸ் என்ற 6 வயசு பையன் சிரியாவில் நடக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அன்றைய ஜனாதிபதி ஒபாமா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். அதுல அவன் சொல்றான், ஓம்ரான் அப்படிங்கிற 5 வயது பையன் அங்க பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நாங்க அவனுக்கு குடும்பமாக இருக்கோம், நானும் என்னுடைய தங்கை கேத்ரினும் அவனுக்கு அண்ணன் தங்கச்சியாக இருக்கோம் அப்படின்னு. இது படிச்சு நெகிழ்ந்துட்டு ஒபாமா சொல்றாரு, உலகத்துல இருக்கிற எல்லாரும் இந்த அலெக்ஸ் மாதிரி இருக்கணும்னு. இந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பிள்ளைகள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இன்றைய பிள்ளைகள் தான் நாளை சரித்திரத்தையே எழுத போகும் தலைவர்கள். ஆக பிள்ளைகள் தான் பிக் பாஸ். அவர்கள் கணவனோ மனைவியோ ஆகும் வரை என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா பேசுனீங்க கௌரி. ரொம்ப ஒரு தெளிவான, ஒரு தீர்க்கமான, ஒரு அழகாக தயாரிக்கப்பட்ட ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சமையல் சமைக்கிறதுல மட்டும் அதோடைய சுவை இல்லை, அதை எப்படி பரிமாறி கொண்டு வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுலதான் ஒரு அழகு இருக்கு. அது மாதிரி உங்க ஸ்பீச்சை நீங்க அழகா வடிவமைச்சு அழகுபடுத்தி, ஐஸ் அந்த கேக் எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் அது மேல ஒரு செர்ரி பழம் வச்சா அது ஒரு அழகு கொடுது இல்லையா, அது மாதிரி ரொம்ப அழகா உங்களுடைய பேச்சை வடிவமைச்சிருக்கிறீங்க. கௌரிக்கு ஒரு பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கிட்டத்தட்ட 3வது ரவுண்டு முடிச்சாச்சு. ரவுண்டு மாத்தி ரவுண்டு